வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தொடங்கி உலகமே கவனிக்கும் தலைவராக உயர்ந்த ஒருவரின் கதை இது. அவர்தான் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின். 1952ஆம் ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் ஒரு மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் புட்டின். சிறு வயதில் அவர்களின் குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. ஒரு சிறிய வீட்டில் பல குடும்பங்களுடன் சேர்ந்து வாழ்ந்தார். ஆனால் அந்த சூழ்நிலை அவரை தளரவிடவில்லை. புட்டின் சிறுவயதில் மிகவும் சண்டை போடும் பையன். அதனால்தான் அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஜூடோ மற்றும் சாம்போ போன்ற கலைகளை கற்றுக்கொண்டு தனது கோபத்தையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார். இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கோபத்தை வெற்றியாக மாற்றினால்தான் வாழ்க்கை முன்னேறும். புட்டினுக்கு சிறுவயதிலேயே ஒரு கனவு இருந்தது. நாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும். அதனால் அவர் KGBயில் சேர முடிவு செய்தார். அதற்காக கடுமையாக படித்து முயற்சி செய்து இறுதியில் அந்த அமைப்பில் சேர்ந்தார். KGBயில் பணியாற்றிய காலத்தில் புட்டின் பல சவால்களை சந்தித்தார். சிறிது காலத்திற்கு பிறகு சோவியத் ஒன்றியம் சிதறியது. அந்த நேரத்தில் பலர் தங்கள் வாழ்க்கையை இழந்தார்கள். ஆனால் புட்டின் அந்த சூழ்நிலையை ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றினார். 1999இல் புட்டின் ரஷ்யாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2000இல் அவர் அதிபராக உயர்ந்தார். ஒரு சாதாரண பையன் ஒரு உலக சக்தி நாடின் தலைவராக மாறினார். இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது: 1. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களை நம்புங்கள். 2. கட்டுப்பாடு, டிசிப்ளின் வாழ்க்கையை மாற்றும். 3. தோல்வி வந்தாலும் அதை வாய்ப்பாக மாற்றுங்கள். 4. பெரிய கனவு இருந்தாலும் சிறிய ஆரம்பம் முக்கியமில்லை. புட்டின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.